சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்புகளால் தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் புவியரசு. அவருடைய மறைவை அடுத்து கையொப்பம் என்ற கவிதைக்கு தொகுப்பிற்காக தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கவிஞர் புவியரசு. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். பல்வேறு நூல்களை மொழிபெயர்ப்புக்கான புகழ்பெற்ற ஒருவர் புவியரசு. கவிஞர் புவியரசு மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இரங்கல் குறிப்பில் என்னென்ன விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம் மோனிகா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான திரு புவியரசு அவர்கள் மறைந்த செய்தியை எறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், சமூக பொறுப்பை வலியுறுத்துகிற கவிதைகளும் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்புகளால் தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் புவியரசு அவர்கள் என்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் குறிப்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கையொப்பம் என்ற கவிதை தொகுப்பிற்காக தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவராகவும், புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலிற்காக மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர் கவிஞர் புவியரசு அவர்கள் என்பதாக அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். குறிப்பாக கவிஞர் புவியரசு அவர்களின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்பதாகவும், அவர் மறைவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தமிழ் இலக்கிய உலகைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக தனது இரங்கல் பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மறைந்த புவியரசுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இலக்கியத்துறையின் திரு புவியரசு அவர்களின் பங்களிப்பை போற்றும் விதமாக அஞ்சலி செலுத்தும் வகையில தமிழக அரசு சார்பில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்பதாக தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதாக தற்போது கவிஞர்களும் தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது. என்றால் எழுத்துலகின் மிக சிறந்த எழுத்தாளராக செயல்பட்டு வந்தவர் புவியரசு அவர்கள். தற்போது அவரது மறைவு செய்தி என்பது எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையும் மன சோர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தமிழக அரசு சார்பில் அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.